இப்போ லேண்ட் ஏரியாவில் என்ன நல்லா கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து துவாரகாதீஷ் கோவில் இருக்குது. அந்த கோவில் வந்து சரி நம்ம கார்பன் டேட்டிங் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 400லேருந்து 500 இயர்ஸ் பிஃபோர் கட்டப்பட்டிருக்கு. 1006. ஸோ அப்போ வந்து இது ரொம்ப பழைய கோவில் இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, துவாரகாதீஷ் கோவில் கீழே அந்த சுற்றி இருக்கிற பகுதியும் சரி, அந்த துவாரகாதீஷ் கோவில் சுற்றி நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்கும். அங்கே ஒரு பஞ்சாயத்து பில்டிங்கும் இருந்திருக்கு போல். ஸோ அங்கே வந்து அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எக்ஸ்கவேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தோண்டும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் கீழே வந்து ஒரு லேயர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த லேயரோட கார்பன் டேட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் பழசாக போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 800 வருஷம் முன்னாடி கட்டப்படுது. திருப்பி தோன்றாங்க, இன்னும் ஒரு லேயர் கண்டுபிடிக்கிறாங்க, அது இன்னும் பழசாக போகுது. அந்த மாதிரி சீக்வன்ஸாக வந்து 8 லேயர் இருக்குது அந்த கோவில் கீழே. அப்போது ஒரு லேயர்லேயும் வந்து ஒரு அந்த கோவில் இருந்திருக்கு. அதுக்கு மேலே திரும்ப 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 கட்டியிருக்காங்க. டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் வந்து அந்த கோவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயரில் வந்து சுல்தான் இன்வேஷனால் இடிக்கப்பட்டிருக்கு. நிறைய லேயர்ஸில் வந்து சீ லெவல் ரைஸ்னால முழுக்க அடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால அந்த கோவில் வந்து மேலே 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 எழுப்பப்பட்டிருக்கு. கடைசி லேயர் 8th லேயரோட கார்பன் டேட்டிங் பார்த்தீங்கன்னா 2500 பிசிங்கிறாங்க. இப்போலேருந்து 4500 இயர்ஸ் பேக் அதோட ஃபஸ்ட்டு கோவில் வந்து 4500 இயர்ஸ் பேக் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஒரு பஞ்சாயத்து பில்டிங்கில் இடிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பேசேஜ் போயிருக்கு. குஜராத்லேயே இன்னொரு கோவிலுக்கு சீக்ரெட் பேசேஜ் போயிருக்கு.